ஸ்மைல் டிசைனிங் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கு, பாதி பேருக்கு அப்படின்னா என்ன? 6 பல்லு தெரியும், இல்லைன்னா 8 பல்லு தெரியும். அந்த 8 பல்ல கரெக்ட் பண்ற பேர் தான் ஸ்மைல் டிசைனிங். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, நம்ம டீத் எவ்வளோ பிரைட்டா இருக்கும்னு கேட்பாங்க. கண்ணோட ஒயிட் இருக்குல்லங்க, அந்த ஒயிட்டும் அந்த பல்லோட கலரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ பிரைடா இருக்காங்க, இப்போ எனக்கு வந்து 1 மந்த்ல மேரேஜ் இருக்கு அப்படின்னா அந்த 1 மந்த் ஷார்ட் பீரியட்ல இது பண்ண முடியும். 1 வீக்லேயே கூட பண்ணலாம். நம்ம ஃப்ளூரைடு ஒரு மினரல் வந்து பல்லில் அதிகமாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் சிப்பிங் ஆஃப் த எனாமல் ஆகும். ரொம்ப முக்கியமாக என்னன்னா, ஃப்ரண்ட் பல்ல ஹார்டாக எதுவுமே கிடைக்கக்கூடாது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, சம்டைம்ஸ் சென்சிட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் பண்ணலாமா? சுகர் அண்ட் பிபி வந்து நார்மலாக இருக்கிறோம். நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ், கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அதை பண்ண முடியாது. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை பார்த்ததுமே நம்ம எதனால கவரப்படுறோம் அப்படின்னா அவங்களோட சிரிப்புனால தாங்க. அந்த மாதிரி அந்த சிரிப்பையே சரி பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை சரி பண்ணுறதுக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் பேர் ஸ்மைல் டிசைனிங் அப்படின்றாங்க. ஸ்மைல் டிசைனிங்னா என்ன, அதனால் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காங்க டாக்டர் பிரீத்தி உதயராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு இப்போ பற்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். இது வரவேற்கத்தக்கதாகவும் இருக்குது. அந்த வகையில் இப்போ ட்ரெண்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் டிசைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ வாட் இஸ் ஸ்மைல் டிசைனிங் மேம் அப்படின்னா என்ன? ஸ்மைல் டிசைன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம சிரிக்கும் போது எவ்வளோ பல்லு தெரியுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம்ல. ஃபஸ்ட்டு 6 பல்லு தெரியும், இல்லைன்னா 8 பல்லு தெரியும். அந்த 8 பல்ல கரெக்ட் பண்ணுற பேர் தான் ஸ்மைல் டிசைனிங். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிரிக்கும் போது அவங்களுக்கு கரை இருக்கும் பல்லில், எல்லாம் பல்லு கலர் வந்து ரொம்ப மங்கி இருக்கும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சின்ன உடஞ்சிருக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறது பேர் தான் ஸ்மைல் டிசைனிங். இப்போ அது வந்து சிரிக்கும் போது எவ்வளோ பல்லு தெரியுதோ அந்த பல்ல மட்டும் தான் சரி பண்ணணும். ஆமாம். அப்போ இப்போ எனக்கு பல்லெல்லாம் வந்து உள்ள மாறி மாறி இருக்கு அப்படின்னா அதை ட்ரீட் பண்றது எப்படி? அது வந்து ஆர்த்தோடான்டிக் கரெக்ஷன், அதாவது பல் சீரமைப்பு. அதாவது எப்படி பண்றோம்னா, நம்ம பிரேசஸ் இல்லைன்னா இன்விசிலைன் வச்சு பண்ணுவோம். பட் ஸ்மைல் டிசைனிங்ன்றது அது வேற, இது வேற. இப்போ பிரேசஸ்க்கும் நீங்க சொல்ற ஸ்மைல் டிசைனிங்க்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ்? பிரேசஸ் என்னன்னா மெட்டல் கிளிப் இல்லைன்னா செராமிக் கிளிப் மாதிரி பல்லுல ஒட்டி, சிங்கிள் பல்ல ஒரு பல்லுலயும் ஒரு பிராக்கெட் மாதிரி ஒட்டிட்டு அதில் ஒயர் போட்டு நம்ம கரெக்ட் பண்ணுறது பேர் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட். ஸ்மைல் டிசைனிங் வந்து அது வந்து வெனியர்ஸ் கிரவுன்ஸ் போடுறது. அதுவே வந்து ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் வித் இன்விசிலைன் பண்ணுறோம்னா கிளியர் அலைனர்ஸ்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ மூணுமே வேற வேற ட்ரீட்மெண்ட். இப்போ முன்னாடி இருக்க பற்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்மைல் டிசைனிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. அது எந்த மாதிரியான பற்களுக்கு பண்ணணுமா இந்த ட்ரீட்மெண்ட்? ஃப்ரண்ட்ல இருக்கிற, முன்னாடி இருக்கிற பல்லு, மேலே இருக்கிற பல்லு, கீழே இருக்கிற பல்லு ரெண்டுத்துக்குமே பண்ணலாம். சிரிக்கும் போது கீழே இருக்கிற பல்லும் சில பேருக்கு தெரியும், அதனால சில பேருக்கு அதுவும் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னன்னா போர்சிலின் வெனியர்ஸ்ன்னுவாங்க. ஒரு எனாமல் ஷீட் மாதிரி இருக்கும். அது வந்து டிசைனட் அக்கார்டிங் பேஷண்டோட அந்த பல்லுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பண்றது. ஓகே. இது வந்து இப்போ வந்தோன்னா உடனே சரி பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம ஸ்மைல் ஓகே பிரைட்டன் ஆயிருமா? இல்லை சில சிட்டிங்ஸ் இப்போ ஸ்கின்னுக்குலாம் சொல்லுவாங்கல்ல சிட்டிங் பேசிஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிங் பேஷண்ட் வரும்போது கன்சல்டேஷன் பண்ணுவோம். கன்சல்டேஷனில் என்னன்னா அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டு அதை வச்சு நாங்கள் ஸ்மைல் டிசைனிங் அவங்க ஃபோட்டோலேயே பண்ணி காட்டுவோம். அவங்களுக்கு என்ன மாதிரி டீத் ஷேப்பை மாற்றலாம், அவங்களோட முகம் அமைப்பை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பல்லோட அந்த ஷேப்பையும் நம்ம மாற்றலாம். சில பேருக்கு லாங் ஃபேஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அந்த பல்லையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். சில பேரோட கம்ப்ளெக்ஷனை வச்சு நம்ம பல்லோட கலரையும் இது பண்ண முடியும். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, நம்ம டீத் எவ்வளோ பிரைட்டா இருக்கும்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன இது என்னன்னா, நம்ம கண்ணோட ஒயிட் இருக்குல்லங்க, அந்த ஒயிட்டும் அந்த பல்லோட கலரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து எஸ்தட்டிக்கா இருக்கும், இன்னும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் ஹோல் இது. ஸோ நம்ம பேஷண்ட் கிட்ட காட்டிட்டு ஒரு ட்ரையல் மாதிரி காட்டுவோம், மாக்கப் பண்ணுவோம். அதை காட்டிட்டு அவங்க பல்லுலேயே அதை வச்சு காட்டிட்டு அவங்களோட ஷேப்பும் அந்த கலர்லாம் செட் ஆயிடுச்சா நம்ம அதை பெர்மனெண்ட்டாக மாற்றிக்கலாம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பல் எதுவும் ட்ரிம் பண்ணணுமா, இல்லை பல்லோட சைஸ் எதுவும் மாற்றுவீங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற டெக்னிக்கில் வந்து மினிமல் ப்ரெப் அப்படின்வாங்க. ரொம்ப கம்மியாக ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எனாமல் ஷீட் ஓட்டணும். ஆனால் கண்டிப்பாக ட்ரிம் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக ட்ரிம் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ பிரைடாக இருக்காங்க, இப்போ எனக்கு வந்து 1 மந்த்தில் மேரேஜ் இருக்குது அப்படின்னா அந்த 1 மந்த் ஷார்ட் பீரியடில் இது பண்ண முடியும்.
பண்ணிக்கலாம். 1 வீக்லயே கூட பண்ணலாம். 1 நம்ம வீக்லயே பண்ணிடலாம். 1 வீக்லயே கூட பண்ணலாம். ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட் யாருக்கெல்லாம் நீடட் மேம்? எல்லாருக்குமேங்க. யாருக்கெல்லாம் பல்லு வந்து ரொம்ப கரையா இருக்கு, அதாவது கரை வந்து நம்ம கிளீனிங்லயோ இல்ல ஒயிட்னிங் பண்ணி போனா அது வேற. சில பேருக்கு இன்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸ் இருக்கும், அதாவது அந்த பல்லுக்குள்ளேயே சில ஸ்டெயின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கரை போகாதவங்க ஃப்ளூரோசிஸ்னு ஒன்று இருக்கு. ஃப்ளூரைட்னு ஒரு மினரல் வந்து பல்லில் அதிகமாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் சிப்பிங் ஆஃப் த எனாமல் ஆகும், அந்த கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒயிட்னிங் பண்ண முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்மைல் டிசைனிங் பண்ணலாம். ஓகே, இதை வந்து முன்னாடியே வர்ச்சுவலா நீங்க காட்டிடுவீங்க. ஆமா, வர்ச்சுவலாக காட்டிடுவோம் எப்படி இருக்கும்னு. நம்ம சில பேருக்கு வந்து பல்லுலேயே காட்டுவோம், அவங்க பல்லுலேயே அந்த மாக்அப்னு பண்ணி காட்டிட்டு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நம்ம பெர்மனெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே நம்ம யார் வேணாலும் பண்ணிக்கலாம். பிரைட்ஸ் பண்ணிக்கலாம், நிறைய மாடல்ஸ் பண்ணிப்பாங்க, ஆக்டர்ஸ் பண்ணிப்பாங்க. பட் ஜென்ரல் பப்ளிக்கும் பண்ணிக்கிறாங்க. இப்போ எனக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா நானே பண்ணலாமா, இல்ல நீங்க வந்து நிறைய கிளைண்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, நீங்க பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா? எப்படின்னா கிளைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வருவாங்க, வந்தோடனே அவங்க ப்ராப்ளம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுப்போம். இப்போ அவங்க ப்ராப்ளம் வந்து பல்லு தூக்கிட்டு இருக்கு, கேப்ஸ் இருக்கு, அந்த மாதிரினாங்கன்னா நம்ம வந்து அதை ஆர்த்தோடான்டிக்காக கரெக்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேச்சுரலாக கரெக்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். பட் சில பேருக்கு வேற வழியே இல்லை, கலர் அப்படி இருக்கு, நம்ம பிரைட்டன் தான் பண்ணணும், 1 வாரம் தான் டைம் இருக்கு, அவங்க ப்ரொஃபஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க, அவங்களால வந்து 6 மாதம் பிரேசஸோ இல்லை 1 இயர் பிரேஸோ போட முடியாது. அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வந்து ஸ்மைல் டிசைனிங் இஸ் பெட்டர் ஆப்ஷன். எல்லாருக்கும் தேவைப்படாது, தேவையானவங்களுக்கு மட்டும் தான் அதை பண்ண முடியும். ஓகே மேம். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னா அது ஸ்மைல் டிசைனிங். லேட்டஸ்ட் வந்து ஸ்மைல் டிசைனிங் நிறைய இருக்கு இன்னும். பட் இப்போ பல்லு சீரமைப்புல அது ஸ்மைல் டிசைனிங் அது வந்து யாருக்கு பண்றோம்னா மெயினா பிரைட்ஸ் நிறைய பேர் வராங்க இப்போ. ஸோ அதுதான் லேட்டஸ்ட் ஃபார் பிரைட்ஸ். இப்போ இன்விசிலைன் அப்படின்னா ஒரு 6 மந்த் இல்ல 3 மந்த் அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி போடணும் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ ஸ்மைல் டிசைனிங் அப்படின்னா ஒன்ஸ் பண்ணிட்டா அது பெர்மனண்டா இல்ல திருப்பி உங்ககிட்ட வரணுமா? அது வந்து ஒன்ஸ் பண்ணிட்டா பெர்மனெண்ட். ஆனா வந்து நம்ம ஓரல் கேவிட்டின்றது நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 40 இயர்ஸ் ஒருத்தவங்களுக்கு பண்றோம்னு வைங்க, அவங்க கம்ஸ் இறங்கலாம், அந்த மாதிரி பயாலஜிக்கல் டிஷ்யூ வந்து மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ல மட்டும்தான் 10 to 15 இயர்ஸ் ஒன்ஸ் அதை மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ நல்லா மெயின்டைன் பண்ணி கம்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாற்ற வேணாம், அது பெர்மனெண்ட் தான். ஓகே, இப்போ ஒரு சின்ன வயசுலேயே வராங்க, ஒரு 23, 25ல மேரேஜுக்கு பிஃபோரா வராங்க அப்படின்னா அவங்க ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நான் ஸ்மைல் டிசைனிங் பண்ணிட்டேன்னா என்னோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கணும்? நீங்கள் ஸ்மைல் டிசைனிங் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை எங்ககிட்ட நீங்கள் வரணும். நாங்கள் ப்ரொஃபஷனல் கிளீனிங் பண்ணுவோம். அது இல்லாமல் நீங்கள் வீட்லேயே வந்து மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணணும். இந்த மாதிரி சிம்பிள் ஃபியூ திங்ஸ் மட்டும் சொல்லுவோம். மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு வரும் ப்ராப்ளம் இல்லாமல். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஃப்ரண்ட் பல்ல எதுவுமே கடிக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆப்பிள் எடுத்து கடிச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஃப்ரண்ட் பல்ல ஹார்டாக எதுவுமே கடிக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணணும்னா ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க முன்பல்ல கடிக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ எதை எடுத்தாலும் நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ அப்படிதானே தோணும். அது எப்படி கடிக்காம அவாய்ட் பண்ணுறது? இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்பல் நார்மலாக இருக்கும் போதே ஸ்மைல் டிசைன் பண்ணலனாலும் வச்சுக்கோங்களேன், அப்போவே எதுவும் ஹார்டாக கடிக்கக்கூடாது. ஏன்னா காட் இஸ் கிரியேட்டட் ஃப்ரண்ட் ஸ்மைல் ஒன்லி ஃபார் ஸ்மைல், நாட் ஃபார் பைட்டிங். நிறைய பேர் எடுத்து ஹார்டாக எதாவது கடிப்பாங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் பல்ல கடிக்கவே கூடாது ஹார்டாக. ஏன்னா ஃப்ரண்ட் பல் இஸ் ஒன்லி ஃபார் பியூட்டி. நம்ம கடிச்சோன்னா அந்த பல்லே உடையறக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்மைல் டிசைனிங் பண்ணும்போது உள்ளே இருக்கிற பல்லும் உடையறக்கு சான்ஸ் இருக்குது. கேப் உடையலனா கூட உள்ள இருக்கிற பல்லு உடைய நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பல்ல எப்பவுமே கடிக்கூடாது. இது ஸ்மைல் டிசைனிங்கே பண்ணலனா கூட கடிக்கூடாது. அதுதான் இது ரொம்ப முக்கியமான தகவல் நினைக்கிறேன். இப்போ ஸ்மைல் டிசைன் பண்ணியாச்சு அப்படின்னா அதனால இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அட்வான்டேஜஸ் என்னன்னா உங்களுக்கு பிரைட் ஸ்மைல் இருக்கும், நீங்க ஒயிட்னிங்கே பண்ண வேணாம். ஸோ கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமா பூஸ்ட் ஆகும். நிறைய பேருக்கு வந்து நிறைய இன்டர்வியூஸ் போக முடியாம இருப்பாங்க, கேபின் க்ரூ செலெக்ஷன்ல எடுக்க முடியாம இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு கரியர் ஒரு பூஸ்ட் இருக்கும், ஸ்மைல் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் இருக்கும், இன்டர்வியூல நல்லா அட்டென்ட் பண்ணுவாங்க. எனக்கே நிறைய பேஷன்ஸ் இருக்காங்க, வெரி குட் ஃபீட்பேக் அபவுட் ஸ்மைல் டிசைனிங். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா சம்டைம்ஸ் சென்சிட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பல்ல குறைக்கும் ப்ராப்பரா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் பண்ணணும். எல்லாருனாலும் இது பண்ண முடியாது, இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பண்ணா ப்ராப்ளம் வராது எதுவும். இப்போ அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்மைலை பியூட்டிஃபுல்லா காட்டிக்கலாம். ஆமா. இப்போ நீங்க ஸ்மைல் டிசைன் அதை பற்றி பேசும்போது வென்யூஸ் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வேற என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு மேம்? ஏன்னா வென்யூஸ்னா யாருக்கும் தெரியல, இப்போ மேலே ஒரு லேயர் அப்படின்ட்டு இருக்கீங்க. இப்போ வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு? வென்யூஸ்ன்றது அது லேட்டஸ்ட் டெக்னிக். அது என்னன்னா பல்ல கொஞ்சமா கம்மி பண்ணி அது மேல ஒரு ஷீட் ஆஃப் எனாமல் மாதிரி ஒட்டுவோம், போர்ஸ்லின் வென்யூஸ் அது பேரு. இன்னொரு ஆப்ஷன்னா கிரவுன்ஸ். நிறைய பேருக்கு வென்யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து நிறைய க்ரௌடிங் இருக்கும், நிறைய பல்லு இருக்கா இருக்கும், இல்லை நிறைய அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கம்மி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நம்ம வென்யூஸ் ஒட்ட முடியாது. அவங்களுக்கு வந்து நம்ம
ரூட் கேனால் பண்ணிட்டு அந்த டூத்தை நம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேல கேப் போடணும். என்ன டிஃபரன்ஸ் வென்னியர்ஸ்க்கும் கிரவுன்ஸுக்குனா, வென்னியர்ஸ்னா டாப் லேயர்ல மட்டும் ஒட்டுவோம், கேப்னா அந்த பல்ல சுத்தி ஒரு கேப் மாதிரி போடுவோம். அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, அந்த பல்லு ஃபுல்லாவே பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க அந்த இது சொல்றீங்க. இல்ல, வென்னியர்ஸ் போட்டாலும் பல்லு நல்லா தான் okay. இருக்கும். ஏன்னா அது ஃப்ரண்ட்ல இருக்கும். கம்மியா பல்ல குறைக்கிறதுனால இன்னும் ஸ்ட்ராங்கரா இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஆனா சில பேருக்கு சில கண்டிஷன்ஸ்க்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பல்ல குறைச்சிட்டு ஃபுல் கேப் போட்டா பெட்டர். ஓகே, அவங்களுக்கு ஃபுல் கேப் போட வேண்டியதா இருக்கும் நம்ம. ஓகே, அவங்களும் இதே மெயின்டெனன்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓகேவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வாய் ஃபுல்லா சொத்தை இருக்கு, ஃப்ரண்ட் பல்லு ஃபுல்லா சொத்தை இருக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம வெனியர்ஸ் போட முடியாது. நம்ம ரூட் கேனால் பண்ணி கேப் தான் போட முடியும். ஓகே, இப்போ பல்லே இல்ல ஃப்ரண்ட்ல, இப்போ அவங்க ஸ்மைல் டிசைன் பண்ண முடியுமா? பல்லே இல்லனா நம்ம இம்ப்ளான்ட்ஸ் போட்டுட்டு ஸ்மைல் டிசைனிங் பண்ணிக்கலாம். ஓகே, அத ஃபில் பண்ணிட்டு இம்ப்ளான்ட்ஸ்னா என்னன்னா டைட்டானியம் ஸ்க்ரூஸ் வந்து போன்ல போட்டுட்டு அந்த போன் வழியா நம்ம கேப் போடுவோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்ல பல்லே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பல்லுக்கு அந்த இம்ப்ளான்ட் போட்டுட்டு அதை சப்போர்ட் பண்ணி நம்ம க்ரௌன்ஸ் போட்டுக்கலாம், பிரிட்ஜஸ் ஆர் க்ரௌன்ஸ் போட்டுக்கலாம். அதுவும் பண்ணலாம். நீங்க வந்துட்டா மட்டும் போதும், எல்லாமே நாங்களே ரெடி பண்ணிடுவோம். நாங்களே பண்ணிடுவோம். இப்போ முன்னாடி பல்லு இல்லை, ஒரு பல்லு இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன ட்ரீட்மெண்ட் ஓகே. இப்போ சுத்தமாக பல்லே இல்லை ஆனால் எனக்கு பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குமா? இப்போ வந்து லேட்டஸ்ட்டாங்க இம்ப்ளான்ட் all on 4 all on 6 இம்ப்ளான்ட்ஸ்னு இருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து ஒரு 60 இயர்ஸ்லேயே அவங்க பல்லெல்லாம் போயிடுச்சு, ஆனால் அவங்க ஒரு பெரிய ஒஃபிஷியல், அவங்க பல்லு இல்லாமல் இருக்க முடியாது, ரிமூவபிள் டென்ச்சர் போட முடியாது, எடுத்து கழட்டி மாட்டுற மாதிரி டென்ச்சர் அவங்களால போடவே முடியாது. அந்த பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னா, ஒரே நாளில் செடேஷனில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்க வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், மேலே 4 இம்ப்ளான்ட் கீழே 4 இம்ப்ளான்ட் போடுவோம். அப்படி போன் சப்போர்ட் நல்லா இல்லைன்னா மேலே 6 கீழே 6 இம்ப்ளான்ட் போட்டு ஒரே வாரத்தில் 6 நாளில் கூட நம்ம ஃபுல் பிரிட்ஜ் மாதிரி கொடுத்துடலாம். சப்போர்ட்டட் இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் பிரிட்ஜ் மாதிரி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து 6 நாளில் அவங்க ஃபுல் பல்லு வந்துடும். எடுத்து போடுற மாதிரி இல்லாமல் ஃபிக்ஸ்டா. இப்போ லேட்டஸ்டா இப்படியும் அதான் லேட்டஸ்ட். நிறைய பேர் அதை பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன டாபிக் வந்து இப்போ அபவ் 50 இயர்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வரைக்குமே அவங்களுக்கு பற்கள் இருக்கும். அவங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் பண்ணலாமா? இல்லைங்க, அவங்களுக்கு வந்து சுகர் அண்ட் பிபி வந்து நார்மலாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க பிளட் தின்னர்ஸ் போடும்போது நம்ம எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இம்ப்ளான்ட் போடுறது வந்து போன்குள்ளே ட்ரில் பண்ணி இம்ப்ளான்ட் போடுவோம். ஸோ சர்ஜரி பண்ணனால அவங்க பிளட் தின்னர்ஸை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இம்ப்ளான்ட் போட முடியும். அதே மாதிரி நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ், கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அதை பண்ண முடியாது. ஓகே, உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது பண்ணிக்கலாம். டயபெட்டிஸ் ரொம்ப ஹையா இருந்தா அதை கம்மி பண்ணிட்டு அப்புறமா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்கள் ப்ராப்ளம் வந்து உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உங்கள் ட்ரீட்மெண்ட் பிளானை ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து வெறும் ஃப்ரண்ட் பல்ல மட்டும்தான் நம்ம கரெக்ட் பண்ணோன்னா அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் அது மட்டும் முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு கம்ஸ் எப்படி இருக்குது, கம் ஹெல்த் பார்க்கணும், நம்மளோட ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்னு பார்க்கணும், டெய்லி ரொட்டீனில் என்னென்ன நம்ம இன்க்ளூட் பண்ணணும் நாங்கள் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் அண்ட் நைட் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டெக்னிக் சொல்லி கொடுப்போம். மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும். ஃப்ளாசிங்னு ஒன்று இருக்குது, ஃப்ளாசிங் பண்ணணும். அந்த மாதிரி பல்லுக்கு நடுவில் கேவிட்டிஸ் வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை இது பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. நிறைய சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கவலைப்படாமல் வந்தால் நம்ம எவ்வளோ பெயின் லெஸ்ஸாக பண்ண முடியுமோ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து பயந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு செடேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். தூங்க வச்சுட்டு அனஸ்டிஸ்ட் வருவாங்க, வந்து தூங்க வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பயப்படாமல் வந்தாலே போதும், நம்ம பண்ணிடலாம். ஓகே மேம். இப்போ ஸ்மைல் டிசைன் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக இப்போ அவங்களுமே பல்லே இல்லாதவங்களுக்கு கூட ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய தகவல் தான். எங்கள் கூட நேரம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி மேம். தேங்க்யூ. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.